ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று தாய் திருஅவை எப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆ, நம்ம கல்லறை திருநாள் என்று நம்ம சொல்லுவோம். இறந்த விசுவாசிகள் அனைவரினுடைய நினைவு நாள் என்று நாம் சொல்லுகிறோம். விண்ணக பிறப்படைந்தவர்களுடைய ஒரு நாள் என்று கூட நம்ம சொல்லுகிறோம். இப்படி பல்வேறு விதங்களில் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. நேற்றைய தினம் புனிதர்களுடைய விழாவை நம்ம கொண்டாடி மகிழ்ந்தோம். புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த புனிதர்கள் யார்? வெற்றி பெற்றவர்களுடைய அடையாளம் தான் புனிதர்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். கடவுளுடைய திட்டத்திலே வாழ்ந்து வெற்றி பெற்றவர்கள் புனிதர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நம்ம திருச்சபை ஒரு சிலரை அடையாளப்படுத்தி இருக்கிறது. இப்ப இவங்க தான் புனிதர்களா? இவங்கள் மட்டும்தான் புனிதர்களா? அப்படின்னா இல்ல. அது கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் கூட புனிதர்களாக இருக்க முடியும். ஆனால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் இந்த பூமியிலே ஒரு சிலர் தான். ஆனால் அங்கே கோடான கோடி மக்கள் புனிதர்கள் என்கிற நிலையிலே இருப்பார்கள். இந்த 2வது நாள் இறந்த அத்துணை ஆத்துமாக்களையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில்தான் கடவுள் இன்னும் அதிகமாக இந்த நாளை குறித்தும், இந்த நாளினுடைய காரியங்களை குறித்தும் நமக்கு சிந்திக்கவும், நாம் அதிலே பயணிக்கவும் நமக்கு வாய்ப்பளிக்கிறார். இன்னைக்கு 3 வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய ஒரு வழிபாட்டு முறைமையின்படி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் நூல் 37 1, மீண்டும் 4 6, மீண்டும் 12 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 3 9 வரை உள்ள இறைவார்த்தைகள் 2வது வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது லூக்கா நற்செய்தி 7 அதிகாரம் 11 17 வரை உள்ள இறைவசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வாசகங்கள் எல்லாமே இன்றைக்கு நம்ம வந்து இந்த இறந்த விசுவாசிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு அடையாளங்களாக அமைந்திருப்பது என்பதை நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே வார்த்தைகளுக்குள்ளே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகளை உங்களுடைய தியான சிந்தனைக்கு நம்ம விட்டு விடுகிறோம். செய்தியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு ஆழமான நிலை, இயேசு ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார், உயிரளிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிற இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இன்றைக்கு இந்த விழாவினுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம செல்கிறோம். இந்த கல்லறை திருநாள் அல்லது இந்த இறந்த விசுவாசிகளினுடைய நினைவு நாள் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த நாள் எதற்காக? இதில் என்ன நம்ம வந்து கருத்தாய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கிறது? 2 காரியங்களை நம்ம இதில் பார்க்கலாம். ஒன்று வந்து நன்றி கூறுதல், இன்னொன்று மன்றாடுதல். இந்த கல்லறை திருநாள் எதற்காக? இன்னைக்கு நிறைய கேள்விகள், நாங்கள் ஏற்கனவே நிறைய யூடியூப்ல நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய ஃபாதர்ஸ் வந்து இதை குறித்து விளக்கங்கள் பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதிலெல்லாம் பார்க்கலாம். இந்த கல்லறை திருநாள் எதற்காக இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கிறது? கல்லறைகளுக்கு திருவிழாவா? இல்லை, கண்டிப்பாக அது கல்லறைகளுக்கான திருவிழா அல்ல. கல்லறைகளில் நாம் அங்கே அடக்கம் செய்த நம்முடைய உறவுகளுக்கான ஒரு நினைவு நாள் இது. இந்த நினைவு இன்றைக்கு பாருங்க நிறைய பேருடைய மனசுல இருந்து அகன்று போகிறது. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கண்ணிலிருந்து மறைபவை எல்லாம் மனதிலிருந்து மறைந்துவிடும். அது உண்மை. அது ஒரு மனித இயல்பினுடைய ஒரு அடையாளம். ஆகவே தான் நம்ம கண்ணிலிருந்து மறைந்தவர்கள் மனதிலிருந்து மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஒரு விழாவினுடைய ஆழமான ஒரு நிலையானது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே மிகச்சிறப்பாக அது அடையாளப்படுத்தப்பட்டு அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை கல்லறை திருநாள் என்று தான் சொல்லுகிறோம். கல்லறையினுடைய அழுகை, கல்லறையினுடைய புலம்பல் என்று நம்ம சொல்லலை. அப்போ இது ஒரு விழாவாகவே நம்ம கொண்டாட அழைக்கப்படுவதனுடைய காரணம் என்ன? அதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 2 விதமான புரிதல்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஒன்று நன்றி கூறுதல், இன்னொன்று மன்றாடுதல். இந்த நன்றி கூறுதல் அப்படிங்கிறது யாருக்கு? நம்ம அங்கே புதைத்தவர்களுடைய ஆத்மா கடவுள்கிட்ட போயிருக்கு, கடவுள்கிட்ட போயிடுச்சு, அவங்க வந்து கடவுளுடைய அந்த நிலைவாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா நம்ம அவர்களுக்காக நன்றி கூற அன்றைக்கு நம்ம போகிறோம். அடுத்ததாக 2வது காரியம், இந்த ஆத்மாக்கள் ஒருவேளை மீட்கப்படாமல் ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆத்மாக்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். இந்த 2 காரியங்கள்.
இந்த இரண்டையும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இது கல்லறை திருநாள் தேவையா அப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு இது ஒரு விசுவாச நம்பிக்கை. புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நான் நம்புகிறேன், இறந்தவர்களுடைய அந்த உயிர்ப்பை நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம நம்பிக்கை அறிக்கையில் சொல்கிறோம் பாருங்களேன். இது ஒரு நம்பிக்கை அறிக்கையினுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு அடையாளம் தான் இந்த விழா. அவர்களுக்கு இந்த நம்பிக்கை அறிக்கை இருக்காது மற்றவர்களுக்கு. அதனால அவர்கள் நம்பிக்கையின்படி அவர்கள் வாழட்டும். கத்தோலிக்கர்களாகிய நாம இந்த விழாவினுடைய அர்த்தத்தை புரிந்து நம்ம செயல்படணும். இது அடுத்தவர்களுக்காக நம்ம செயல்படுத்துகிற காரியம் அல்ல. நமக்காக நம்மளுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டில் நம்ம பயணிக்கிற ஒரு சிறப்பான பயணம். அவங்க இப்படி கேட்டாங்க, இவங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கத்தோலிக்க திருச்சபை நம்மை மிகச்சிறப்பாய் சரியாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அழைப்பு நமக்கு அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த கல்லறை திருநாளினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அங்கே நமக்காக நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்கள் விண்ணகத்துக்கு சென்றிருந்தால் நன்றி கூறவும், அவர்கள் ஒருவேளை துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக மன்றாடவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இதில் நம்ம பைபிளில் நம்ம பார்க்கிறோம், விவிலியத்தில் இதற்கான சுவடுகள் இருக்கிறதா? 2 மக்கபேயர் 12:43 சொல்லுகிறது. பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரு அருமையான ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மக்கபேயர் நூல், அதிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இதை இணை திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கத்தோலிக்க விவிலியத்தில் மட்டும் நீங்கள் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற விவிலியங்களில் இதை பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற நம்பிக்கை விவிலியத்தை வச்சிருக்கிறவங்க கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் பயன்படுத்தக்கூடிய இதில் இந்த இணை திருமுறைகள் என்று இணைக்கப்பட்டிருக்கிற பகுதி இருக்காது. அது நம்மளுடைய கத்தோலிக்க பைபிளில் மட்டும்தான் இருக்கும். அந்த பகுதியில் தான் இந்த மக்கபேயர் புத்தகமானது இடம்பெறுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த 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 உணர்வு என்பது நமக்கு வெளிப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. இந்த உணர்வினுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம பயணிக்கிறோம். இப்போ இது ஏதோ நேற்று நாம் நினைத்து கொண்டாடுகிறது அல்ல. இது பாரம்பரியமாக இறந்தவர்களுக்காக அவர்கள் மன்றாடினார்கள். நம்முடைய மூதாதையர்கள் மன்றாடி இருக்கிறார்கள். இந்த மன்றாட்டுக்கான அடையாளங்கள் ஆழமான ஒரு நிலையிலிருந்து நமக்கு எடுத்து தரப்படுகிறது. இந்த கல்லறை திருநாள் அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற திருநாள் என்பது ஒரு இறையியல் பின்னணியோடு பயணிக்கப்படுகிற ஒரு காரியம். விவிலியத்தில் எபிரேயர் 9:27 சொல்லுவதை நம்ம யோசித்து பார்க்கிறோம். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது, இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த இறுதி தீர்ப்பு, அதில் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இதெல்லாம் நியதி. அப்போ இந்த காரியங்கள் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு நமக்கு விவிலிய மேற்கோள்கள் இருக்கிறது. இன்னும் நம்ம பின்னாடி சில காரியத்தை எல்லாம் நம்ம அதில் அடையாளப்படுத்துவோம். இப்போ இந்த இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதை குறித்து நம்ம பேசுகிறோம். இறந்தவர்கள் யார் ஜெபிப்பது? இந்த திருச்சபையை நம்ம எப்படி 3 வகைப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, லிவிங் ஆன் எர்த், நம்முடைய வாழக்கூடிய இந்த பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை எப்படி சொல்கிறோன்னா, ஒரு மிலிட்டன்ட் சர்ச் என்று சொல்லுவோம். மிலிட்டன்ட் சர்ச்னா என்ன? போராடும் திருச்சபை. நம்ம போரிடுகிற ஒரு திருச்சபையாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கிறது, மோட்சம். மோட்சத்துக்கு போயிட்டவங்க, வெற்றி அடைஞ்சவங்க. அவங்க யாரு? செயின்ஸ் இன் ஹெவன், ட்ரையம்பன்ட் சர்ச், வெற்றி அடைந்த ஒரு திருச்சபை. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பர்கட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அது கிறிஸ்தவ கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கையில் வரக்கூடிய ஒரு அடையாளம். அந்த ஒரு நிலை அது என்ன சொல்லுகிறது? த சர்ச் சஃபரிங் சர்ச் அது அடையாளப்படுத்துது. அதாவது அந்த துன்புறக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம்.
இதெல்லாம் வந்து ஏதோ பைபிளில் இருக்குதா பைபிளில் இருக்குதா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்க கூடாது. பைபிளில் இருக்கிறதுலேருந்து தான் இந்த சோர்சஸ் எல்லாம் எடுத்து நமக்கு திருச்சபை என்ன சொல்வது, சில நம்பிக்கையினுடைய அடையாளங்களை விரிவாக்கம் செய்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனுடைய எல்லா காரியமும் பைபிளில் இருக்குதான்னா இருக்காது. அப்போ சர்ச் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அப்பா வந்து எல்லாத்தையும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இது செய்யாத அப்படின்னு சொல்லுவார், செய்யக்கூடாது பிள்ளைங்க. ஏன் செய்யக்கூடாது? நான் ஒரு காலத்தில் இப்படி இருக்கும்போது அப்படின்னு ஒன்றுக்கும் அப்பா அம்மா வந்து நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதை செய், இதை செய்யாத, அப்படி கட்டளைகளை அவங்க கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்போ அதே போல தான் திருச்சபையும் நமக்கு ஒரு சில அடையாளங்களை கொடுக்கிறது. ஆனால் திருச்சபை நமக்கு வந்து ஒரே வார்த்தையில் சொல்வதில்லை, அதுக்கான விளக்கம் பைபிள் வந்து அப்படி தான் பேசியிருக்கு. இதை செய், இதை செய்யாத. அப்போ அதனுடைய அந்த கட்டளைகளை நம்ம வந்து வெறும் இதாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால தான் திருச்சபைக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற சோர்சஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்போ திருச்சபை இதை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறது, இந்த இறைவார்த்தையை எப்படி இந்த கல்லறை திருநாளை திருச்சபை பார்க்கிறது. அப்போ திருச்சபை எப்படி பார்க்குதோ அதே போல தான் நானும் பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற மறைக்கல்வியினுடைய அடையாளம் என்னன்னா, சர்ச் அப்படிங்கிறது என்ன? பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய திருவுடல். கிறிஸ்துவினுடைய திருவுடலாக இருக்கிற இந்த திருச்சபை கண்டிப்பாக நம்மை தவறாய் வழி நடத்த முடியாது. அதனால தான் இந்த திருச்சபையினுடைய படிப்பினைகளை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த திருச்சபைக்குள்ளே நம்ம போய் பார்க்குறோம் பாருங்க. இந்த கத்தோலிக்க மறைக்கல்வியல், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 1032 1032வது எண்ணில் நிறைய நிறைய எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னாக்க, நான் நம்முடைய வாழ்க்கை பிறகு இந்த உலகத்தை கடந்த பிறகு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையினுடைய அடையாளங்கள் எல்லாம் மிக அழகாக அங்கே விரிவாக பேசப்படுகிறார். அதில் ஒரு காரியம், த டீச்சிங் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் த டெட். அதாவது இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்கிற ஒரு படிப்பினையை இந்த பாடம் கொடுக்கிறது. ஆல்ரெடி மென்ஷன்ட் இன் சேக்ரெட் ஸ்கிரிப்சர், நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டதை தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஜூடாஸ் மக்கபேயுஸ், இப்போ நான் வாசித்த இந்த மக்கபேயர் நூலினுடைய அந்த அடையாளப்படுத்துகிறாங்க. மேட் அட்டோன்மெண்ட் ஃபார் த டெட், இறந்தவர்களுக்கு அவர் வந்து பலி ஒப்பு கொடுத்தார். that they might be delivered from their sin, பாவத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. from the beginning the church, தொடக்கத்திலிருந்தே திருச்சபை has honored the memory of the dead, இறந்தவர்களை கனப்படுத்தக்கூடிய, இறந்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறது. and offered prayers in suffrage for them, அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப முறையை வலியுறுத்துகிறது. above all the eucharistic sacrifice, எல்லாத்துக்கும் மேல திருப்பலி ஒப்பு கொடுப்பது. so that thus purified, பரிசுத்த தூய்மை அடைந்தவர்கள், they may attain the beatific vision of God, கடவுள் கொடுக்கிற அந்த நிலைவாழ்வினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க போக முடியும் என்பதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. த சர்ச் ஆல்சோ கமெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் கிவிங், இந்த சர்ச் வந்து இதை ஒட்டி இன்னும் சில அடையாளங்களே நமக்கு கொடுத்துருக்கு. ஆர்ம்ஸ் கிவிங், அதாவது ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறது, இன்டெலிஜென்ஸ், ஜெபிக்கிறது, அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் பெனன்ஸ் அண்டர்டேக்கன், அதாவது சில பரித்தியாகங்களை எடுத்து இந்த காரியங்களுக்கு நம்ம அதை செயல்படுத்துகிற போது இந்த காரியங்கள் கைகூடுகிறது. அதாவது இந்த இறந்தவர்களுக்கு அது உதவி செய்கிறது என்பதை இந்த வரிகள் எல்லாம் உறுதி செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் பேசக்கூடிய காரியம் இதோ நானோ அல்லது ஏதோ ஒரு குருவானவரோ சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல. இது எல்லாமே வேதத்தினுடைய அல்லது திருச்சபையினுடைய அந்த ஆழத்திலிருந்து நம்ம தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிற. Let us help and commemorate them if Job's sons were purified by their father's sacrifice. யோபுவினுடைய பிள்ளைகள் அவருடைய தகப்பனுடைய துன்பங்களால் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், why would we doubt that our offerings for the dead bring them some consolation? அப்போ நம்மளுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும் என்பதை ஏன் நாம் நம்பக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்றாங்க. Let us not hesitate to help those who have died and to offer our prayers for them. அப்போ அதனால let us not hesitate, நீங்கள் அதனால தயங்காம இதை தாராளமாக செய்யுங்க, இந்த உதவியை செய்யுங்க. let us help for the dead அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க முடியாது.
இறந்தவர்கள் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் கிரேஸை இழந்துட்டதுனால, இறந்தவர்கள் பாவப்பட்ட நிலையில் இறந்திருந்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆசீர்வாத நிலையை இழந்துடுறாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு நிலை வாழ்வுக்கு போயிடுவாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த புனிதர்கள் என்கிற நிலையில் இருக்கிறவங்க மன்னகத்தில் இருப்பவருக்கும் ஜெபிப்பாங்க. அவங்க மன்னகத்தில் இருப்பவர்களோட தொடர்பில் இருப்பாங்க. விண்ணகத்திலையும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பக்கமும் அவங்களுக்கு ஜெபத்தை கொடுக்க முடியும். ஆனால் இந்த பூமியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த இறந்தவர்கள் இந்த பாவ நிலையில் உட்பட்டு இருந்தாங்கன்னா அவர்களால் ஜெபிக்க முடியாது என்பதுதான், அவர்கள் தங்கள் ஆத்மாவுக்கு ஜெபத்தை கொடுத்து கொள்ள முடியாது, எந்த ஒரு நன்மையான ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த இடத்திலே நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ the dead cannot pray. அந்த இறந்தவர்கள் இந்த பாவ நிலையில் உட்பட்டு கிடக்கிறவங்க ஜெபிக்கவும் முடியாது. அப்போ அவர்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம தான் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்க, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் 10, 30, 31 இந்த எண் எல்லாமே இதை குறித்து தான் பேசி கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும். அந்த அந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை அறிக்கையினுடைய அந்த விளக்கத்தில் ஐ பிலீவ் இன் லைஃப் எவர்லாஸ்டிங், நான் நிலை வாழ்வை நம்புகிறேன் என்கிற அந்த அடக்கத்திற்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் ஹெவனை பற்றி பேசுகிறாங்க. ஹெவன் அப்படிங்கிற டாப்பிக்கில், மோட்சம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு இருக்குன்னு நம்புகிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற பொழுது த ஃபைனல் பியூரிஃபிகேஷன் ஆர் பர்கட்ரி, அதாவது இறுதி தூய்மை நிலை அடையக்கூடிய நிலை, அண்ட் பியூரிஃபிகேஷன், அதாவது அந்த உத்திரிக்கிற ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. தலைப்பில் இருக்கிறது கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில். அப்புறம் ஹெல், நரகம், அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க சொல்லும் போது இல்லைன்னு அவங்க சொல்லலை, இதெல்லாம் இருக்குன்னு தான் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்ளணும். கடைசி அவங்க ஆர்கியூ பண்ணுற ஒரு தலைப்பு த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களோட நம்ம போயிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தீமையின் மக்கள், அதாவது பிசாசுடைய ஒரு ஏமாற்று வழிகளாக நம்ம பார்க்கிறோம். அதனால் இதெல்லாம் இல்லை என்று சொல்லி நம்ம ஏமாந்து விடக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறது, அதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அப்போ இந்த நிலை என்பது என்ன, இது ஹெல்லுன்னா என்ன, அது ஒரு இடம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இந்த உலகமா அந்த உலகமா, நமக்கு தெரியல. தெரியாதவைகளை நம்ம என்ன செய்கிற ஓரமாக வச்சுட்டு அதை புரிந்து மட்டும் நம்ம கொள்ள முடியும். அந்த புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். தூய்மை பெறும் நிலையை கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் அழகாக விவரிக்கிறது. தூய்மை பெறும் நிலை என்பது கடவுளோடு, அதாவது நம்ம பர்கட்ரியை பற்றி நம்ம சொல்கிறோம், அந்த மோட்சத்துக்கும் நம்மளுடைய வாழுகிற இந்த உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற நரகத்தை ஓரமாக வச்சுருவோம். நரகத்துக்கு போயிட்டா அதுக்கு பெரும் பேச்சே கிடையாது. ஆனால் இந்த இந்த வாழுகிற வாழ்க்கைக்கும் மோட்சத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப், அதுதான் பர்கட்ரின்னு சொல்கிறோம், உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்கிறோம். இது தூய்மை பெறும் நிலை, அதுதான் இந்த நிலை. தூய்மை பெறும் நிலை என்பது கடவுளோடு நட்புறவில் இறந்து நிலைவாழ்வு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கு முன் தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும் நிலை. அதாவது அவங்களுக்கு மோட்சம் கேரண்டீடு, ஆனால் அந்த மோட்சத்துக்குள்ளே போகிற அளவுக்கு அவங்களுடைய அந்த தூய்மை நிலை அவங்களுக்கு சரியாக இல்லை. அப்படிங்கிற போது இந்த ஆத்மா என்ன செய்யணும், அந்த கடனை தீர்த்துட்டு தான் அந்த மோட்சத்துக்குள்ளே போக முடியும், அந்த ஃபைனல் ஒளியை அவங்க பார்க்க முடியும். அப்போது அது வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் என்ன செய்யும், அந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தூய்மை அடைகிற நிலைக்குள்ளே இருந்து போராடி கொண்டு இருக்கும். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை உறுதி செய்கிறது. இந்த தூய்மை பெறும் நிலையை கத்தோலிக்க திருச்சபை உத்தரிக்க ஸ்தலம் அல்லது உத்தரிப்பு ஸ்தலம் என்று நாம் அழைப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் இல்லை என்று சொல்லிட்டு போகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி வேதம் நமக்கு இதெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்காது. இதெல்லாம் அங்கங்கே இயேசு ஆண்டவர் பேசுவதையெல்லாம் பார்க்கிறோம் பைபிளில். அப்போ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு நரகத்தின் வாயிலாக இருந்து விடும் என்பதுதான் நம்மளுடைய எச்சரிக்கை. ஆகவே தான் நம்ம இதெல்லாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்று நமக்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்போ இந்த கல்லறை திருநாளில் போய் நம்ம கல்லறையில் போய் பூ போடுறோம், கல்லறையில் போய் இது பண்ணுறோன்னா இது கல்லறைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அங்கே நம்ம உறவுகளுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம்.
உறவுகளை இப்ப நம்ம இந்த பழக்கம் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நம்ம மூதாதையர் நம்முடைய சமூக விடுதலைக்காக போராடிய தந்தையர்களுடைய கல்லறைகள்ல போய் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போய் அங்க போய் ஒரு மாலைய போடுறாங்கன்னாக்க, அவங்க இல்ல அந்த இடத்துல. பட் அந்த மரியாதை செலுத்தப்படுகிறது அந்த நபருக்கு தான். அப்போ ஒரு தலைவருக்கு செய்யும்போது அது சரி, நம்மளுடைய அப்பாவுக்கு, அம்மாவுக்கும் நம்ம செய்யும்போது எப்படி தவறு என்று நம்ம சொல்ல முடியுமா? அப்போ உணர்வற்ற நிலைக்குள்ளே நம்ம ஒரு சில கூட்டம் நம்மள அழைச்சிட்டு போகுது. அதெல்லாம் செய்யாது. அதெல்லாம் அப்ப என்ன செய்றது? வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. இப்படிதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்மள வந்து அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிற. அதனால இது ஒரு அர்த்தத்தோடு நம்ம திருச்சபை அழைக்கிறது. அந்த இடத்துல ஒரு மக்களுடைய எளிய மக்களுடைய விசுவாசம் வந்து அந்த கல்லறைகளை அழகுபடுத்தி பார்க்கிறாங்க. இது எவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்லறைகள் என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால அந்த கல்லறைகளுக்கு அல்ல அந்த ஒரு அழகுபடுத்துதல். அங்கே நம்ம வைத்த ஆத்துமாக்களை தான் நம்ம அந்த இடத்துல கனப்படுத்துறோம். நன்றி செலுத்துறோம். அந்த பூக்களை இப்ப கோயில்ல போய் நம்ம பூ வைக்கிறோம். அ க அப்போ எதுக்கு அந்த பூ? அந்த கடவுளுக்கு நம்ம வந்து அது ஒரு நன்றியை வெளிப்படுத்துறோம். இப்படி நம்ம வந்து இதெல்லாம் இது தேவையா? இது தேவையா? என்று பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லைன்னா எதுவுமே தேவையில்ல. நம்ம ஓரமா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம சுயநலத்தோட வாழ்ந்துட்டு போலாம். அதுவே பெரிய பாவமாயிடும். அதனால விண்ணகத்தில பேரின்பம் அடைந்திருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக நன்றி செலுத்துவதும், அந்த பேரின்பத்தை அடைய போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிப்பதும் இந்த விழாவினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். இப்ப நான் வந்து பிரேயர் பண்றதுனால எனக்கு என்ன நடக்கும்? பாருங்க, நம்ம திருச்சபை இதுக்கு பிளினரி இன்டெலிஜென்ஸ் முழு பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. கல்லறையை சந்தித்து, கல்லறையில இருக்கிற ஆத்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் உங்களையும் அது பரிசுத்தப்படுத்தி, உங்களுக்கும் அது ஒரு அந்த தூய்மை பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தூய்மையை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும் இந்த அடையாளமானது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற. ஆகவே இந்த திருப்பலி நம்மளுடைய பூசையில நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் வருஷத்துல ஒரு நாள் தான் கல்லறைக்கு போறோம். ஆனால் இந்த கல்லறையில் இறந்தவர்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறோம். பூசையில பாருங்க, கேத்தலிக் மாஸ் when in every eucharistic prayer we solemnly pray for the souls for the dead. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு திருப்பலியிலையும் இறந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய அந்த யூக்கரிஸ்டிக் பிரேயர்ல வரும். நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ இறந்தவர்களுக்காக நம்ம பெயர்களை சொல்லி ஜெபிப்பது, அந்த இடத்துல இறந்த ஆத்துமாக்களுக்காக நாங்க மன்றாடுறோம்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வருவதை நம்ம அறிந்திருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல 13, 14 இறைவசனங்களை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். பாருங்க, இந்த பவுலடியாருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, இறந்தோரை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இறந்தோரை பற்றி மறந்துட்டு நம்ம அவங்கள தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்க வாழ்ந்தாங்க, இறந்தாங்க, போயிட்டாங்க. இனிமே அவங்கள திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவது தவறான ஒரு காரியம். இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. பாருங்க, அவங்க வந்து அதை தூக்கி போட்டுட்டு அந்த அந்த கான்செப்டே மறந்துடுறதில்ல. நீங்கள் துயருறுவதற்காக இது நம்ம சொல்லலை, துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய ஆழம். அப்போ இந்த நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது அவர் மீண்டும் அவர்களை அவரோடு அழைத்து வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். நீங்க அவங்கள முந்தி போயிட முடியாது. அவங்க நிக்கிறாங்க அங்க. நீங்க அவங்கள கிராஸ் பண்ணி தான் போகணும். அதனால நீங்க தாண்டி போயிட முடியாது என்பதை மறந்துடாதீங்க. அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பவுலடியார் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கடவுளிடமிருந்து கிடைக்கிற வீடு என்கிற ஒரு கான்செப்டை வந்து கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் அடையாளப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 நம்ம பார்க்கிறோம். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும், அப்போ பாடி வந்து அழிந்துடும், கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. கடவுள் வந்து விண்ணுலகத்துல ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா. அது மனித கையால் கட்டப்பட்ட வீடுன்னா உடனே இப்படி நினச்சிக்காதீங்க, அது வேற மாதிரி இருக்கும்.
ஆனால் அது நிலையானது, அது அழிவே கிடையாது அப்படின்னு பவுலடியார் சொல்றாரு. இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலக சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பெருமூச்சு விட்டு எல்லாரும் ஆசைப்படுறோம். அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிட மற்றவர்களாக இருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன, மோட்சத்தை நீ அடையணும், அடைஞ்சாதான் உனக்கு அந்த இது கிடைக்கும், இல்லாட்டினா உறைவிட மற்றவர்களாய் கருதப்படுவீர்கள். இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்தும். இந்நிலையை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார். பாருங்க எவ்வளோ அழகா ஒரு விண்ணகத்தினுடைய உடனிருப்பு உண்டு. அங்கே ஒரு ஒரு வீடு மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. நம்ம நம்ம நினைக்கிற போல எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து நம்ம உணர மட்டுமே முடியும். அதை விளக்க முடியாத ஒரு விந்தையாக அந்த விண்ணகத்தினுடைய நிலை இருக்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு போகணுங்கிறதும் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. அதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் அந்த உணர்வில் தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க ஒருவேளை மனித இயல்பிலே தவறுகள் செய்திருந்தாங்கன்னா அவங்க மீட்படையணும்னா அதுக்கு நாம உதவி செய்யணும். நாம உதவி செய்யும் பொழுது அந்த உதவி 2 பலன்களை கொடுக்குது. ஒன்று அவர்களுக்கும் பலன் கொடுக்குது, அது உங்களுக்கும் பலன் கொடுக்குது. அதனால தான் நீங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதத்துலேயுமே அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சிறப்பாக இந்த நவம்பர் மாதம் நமக்கு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கிற மாதம் அவர்களுக்காக. அதனால் இந்த மாதத்திலேயாவது நீங்கள் அக்கறையோடு நம்மோடு வாழ்ந்த, நமக்காக வாழ்ந்த, நமக்கு உதவி செய்து மரித்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நாட்களில் நம்ம நினைத்து பார்ப்போம். உட்காந்து ஒரு பேனாவும் பென்சில் வச்சு எழுதுங்க. ஒரு பேப்பரை போட்டு எழுதுங்க. யார் யார் நம்ம ஞாபகத்தில் இருக்கிறாங்க, யார் யார் நம்ம வீட்டில் மரிச்சிருக்கிறாங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. டெய்லி அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பூசை வைங்க. இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட வாழ்ந்த மாதிரி எல்லார் பேரையும் ஒரே பூசையில் எழுதி விட்ருவாங்க. 50 பேரை எழுதி கொண்டு போய் ஒரு 100 ரூபாயை தூக்கி போட்டோம்னா 50 பேரையும் ஆண்டவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம காசுக்காக பேசலை. நம்ம ஏன் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பூசை வைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு திருப்பலி நீங்கள் எங்கேயாவது ஒப்பு கொடுக்கலாமே, யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம வந்து எல்லாரையும் ஒரே கூட்டத்தில் வச்சு நம்ம ஒப்பு கொடுத்து என் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா, என் ஆண்டவர் இதை இப்படி தான் விரும்புகிறாரா, என் காசுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களா, இப்படிலாம் நிறைய நம்ம பேசுவோம். அந்த பேச்செல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பலியை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கலாமே. நீங்கள் அது ஒரு பக்கம் திருப்பலி ஒப்பு கொடுப்பது, இன்னொரு பக்கம் அவர்கள் பெயரால் நன்மைகள் செய்யலாம். இன்னைக்கு எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுறவங்க நிறைய இந்த ஏஜ்டு ஹோம்லாம் வச்சுருக்காங்க. மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனை வச்சு போராடுறாங்க. நிறைய க இடங்கள் அப்படி இருக்கிறது. நம்ம இந்த மாதிரி நாட்களில் என்ன செய்கிறோம்னாக்க, போய் நல்ல சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி கொண்டு போய் நம்ம போய் அந்த முதியோர்கள் அவங்க சாப்பிட்றது வந்து உணவு கட்டுப்பாடு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா உதவி செய்கிறோம். அதை நான் விரும்பும்படி தான் செய்வேன், நான் சோறு தான் போடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ உணவு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுனால எப்படிப்பட்ட ஒரு உதவி அந்த இடத்துல செய்யலாம் என்பதை நம்ம உணர்ந்து செய்வதில் இருக்கிறது. சும்மா போய் எல்லாத்துக்கும் நான் சோறு தான் போடுவேன் அப்படின்னு உணவு போட்டால் தான் அந்த இது காரியம் நிறைவடையும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எதை எப்படி சரியாய் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவது, இந்த உதவிகளை எல்லாம் செய்கிறது. நீங்கள் அடிக்கடி என்ன செய்யலாம், ஜெபமாலையை ஜெபிக்கலாம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கலாம். இப்படி பல்வேறு வழிகளில் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். இல்லை நீங்கள் வீடுகளில் இருப்பீங்க, சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்கிறோம். அந்த சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே இது ஆத்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன், யாரும் நேயாத ஆத்மாவுக்காக ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக வாழ்ந்து மரித்த இதோ இந்த சகோதரிக்காக இதை ஒப்பு கொடுக்குறேன், என் தாய்க்காக ஒப்பு கொடுக்குறேன். இப்போ வீட்டில் ஒரு சண்டை வரும், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பதில் பேசணும்னு தோணும். நம்ம வந்து நான் யார் தெரியுமான்னு காட்டணும். அப்போ அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யலாம், அமைதியாக போகலாம். மனசுக்குள்ள ஆண்டவரே இந்த ஆத்மாக்களுக்காக நான் அமைதியாக போகிறேன், அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கோபத்தில் இருந்து அந்த அந்த அமைதியை கொடுக்குறீங்கிறது கடவுளுக்கு தெரியும். அப்போது இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தல் முயற்சிகளை செய்யலாம்.
பல்வேறு நிலைகள். நமக்கு ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு நம்ம இத சாப்பிட்டே ஆகணும்னு நெனைக்கிறோம். நம்ம என்ன செய்யலாம்? அன்னைக்கு ஒருத்தல் இன்னைக்கு வேண்டாம். நம்ம அடுத்த வாரம் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம தள்ளி போடும்போது, அந்த ஒரு ஆசைய நீங்க இந்த ஆத்துமாக்களுக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கும்போது, ஆத்துமாக்கள் அங்கே மோட்சத்துக்கு போறதுக்கு, உங்களால போறதுக்கு நெறைய வழிகள் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையோடு இதை நிறைவு செய்ய விரும்புகிறோம் பிள்ளைகளே. ரோமையர் 8:30 நம்ம பார்க்கிறோம் பாருங்க. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இதுதான் ஆண்டவர் செய்றாரு. நம்ம அவருக்கு ஏற்புடையோர் ஆகுற போது தான், அவர் மாட்சியில நமக்கு பங்கு கொடுக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம ஏற்புடைமைக்குள்ள வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். திருவெளிப்பாடு 21:4-5 பார்க்கிறோம் பாருங்க. அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். இப்ப இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னா, அந்த புதிய வாழ்க்கை முறைக்குள்ள நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே இந்த நவம்பர் மாதத்துல இறந்தவர்களுடைய நாட்களாக இதையெல்லாம் கருதி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நம்மோடு வாழ்ந்த அநேக ஆத்துமாக்கள் உத்தரிக்க ஸ்தலத்துல போராடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிந்தவர்களுக்காக மட்டுமல்ல, தெரியாதவர்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? ஜெபித்து நம்ம போராடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நான் முன்னாடி சொன்னது போல இட்ஸ் a மிலிட்டன்ட் சர்ச். நம்ம இப்போ இந்த உயிரோடு வாழ்கிறவங்களாம் எந்த சர்ச்சில் இருக்கிறோம்னாக்க, போராடும் திருச்சபையில் இருக்கிறோம். நமக்காகவும் போராடணும், மற்றவர்களுக்காகவும் நம்ம போராடணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு அண்ட் சோவுக்கு ஜெபிக்கிறோம், அவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த பூசை காசுலாம் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் காசை பற்றி எல்லாம் யோசிக்கவே கூடாது. கடவுளுடைய இரக்கம் மிக பெருசு. நீங்கள் ஒப்பு கொடுக்குற ஆத்மா மோட்சத்துக்கு போயிருந்தாங்கன்னா, அந்த கடவுள் என்ன செய்வார்? அந்த ஓ உங்களை சார்ந்த வேற யாராவது உத்திரிகை ஸ்தலத்தில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அதை எடுத்து அவர் பயன்படுத்துவார். இதெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு கடவுள் வேலை செய்கிறதில்ல. கடவுளுடைய பெருந்தன்மையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும், அவர் அநேக ஆன்மாக்களை உங்கள் சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்துட்டே இருக்கும். அதனால நாம மனிதன் சிந்தனையில் யோசிக்காம கடவுளுக்கு நிறைய உதவி செய்வோம். இந்த உதவி கடவுளுக்கு நம்ம செய்கிற உதவி. ஏன்னா இந்த ஆத்மாக்களெல்லாம் நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு கடவுள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் கடவுளுக்கு 2 ஜெபத்தை கொடுத்து அவருக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுடைய ஜெபத்தால் கடவுள் இந்த செயலை செய்ய முடியும் என்று சொன்னால், கடவுள் கண்டிப்பாக தனக்காக தன்னோடு போராடுகிற பிள்ளைகளை அவர் தன்னோடு வைத்துக்கொள்ளத்தானே விரும்புவார். அப்போ கடவுளோடு நீங்கள் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய பாக்கியம் இந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான நாட்களில் ஆண்டவரோடு பயணிப்போம். இறை மக்களாகிய நாம போராடுகிற மனநிலையோடு இறைவனோடு பயணித்து இந்த வெற்றி காரியத்தை நமக்காக மட்டுமல்ல, நம்மோடு வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் சென்றிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இறைவன் வெற்றியை அருள இந்த மாதத்தில் நாம் இணைந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறந்த விசுவாசிகள் அனைவருடைய நினைவை நாங்கள் இன்று கொண்டாடி மகிழும் இந்த வேளையிலே அவர்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பிள்ளைகள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு மீட்பளிக்கக்கூடிய ஆற்றலாக நீரே இறங்கி வருவீராக. ஆண்டவரே, உயிரளிக்கும் ஆற்றல் நம்மிடம் உண்டு என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நாங்கள் மன்றாடுகிற ஜெபங்கள், நாங்கள் ஒப்பு கொடுக்கிற எல்லா விதமான வேண்டல்களையும் தேவரீர் கனிவுடன் கண்ணோக்கி இந்த ஆத்மாக்களுக்கு நிறை வாழ்வினுடைய அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களை நீர் நிறைவாக்குவீராக. உன்னுடைய பரிசுத்த கரத்தில் எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவினுடைய நாமம் எங்களில் மகிமை அடைய நீர் என்னாலும் எங்களை கரமெடுத்து வழி நடத்தும். இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.